சிம்மராசி அடிக்கடி கோபப்படக்கூடிய ஒரு ராசி. அதே சமயம் ஈகோ இருந்தாலும் அது மற்றவங்களை காயப்படுத்தாத அளவுக்கு தான் இருக்கும். மற்றவங்களுக்கு கேட்காமலே உதவி செஞ்சாலும் நீங்கள் போய் யாருக்கிட்டையும் உதவின்னு கேட்டு நிற்க மாட்டீங்க. மற்றவங்களை சார்ந்து இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. தன்னிச்சையாக செயல்படக்கூடிய குணம் கொண்டவங்க சிம்மராசி அன்பர்கள் நீங்கள். மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தில் உதவுறதும் சரி, ஒரு பொருளை பகிர்ந்து கொடுக்கறதுலையும் சரி, தயாள குணம் படைத்தவங்களாகவும் கம்பீர தோற்றம் கொண்டவங்களாகவும் உங்களோட பேச்சால் எல்லோரையுமே கவர்ந்திழுக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களாகவும் இந்த சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கீங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அமைப்பு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்துது, எந்த விஷயத்தில் சாதகமான உருவாகுது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். சிம்மராசிக்காரங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால நீங்கள் வெள்ளிக்கிழமையில் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் வெற்றி நிலையையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்மராசி அன்பர்கள் இந்த பதிவு இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தின் பெயரை 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மை உங்களை சேர எல்லாமே சிறப்பான யோகத்தை பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வாங்க நாம் இப்போ இந்த மாதத்தின் கிரக அமைப்பு எப்படிலாம் உருவாகிருக்கு, என்ன விஷயத்தில் மாற்றங்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த மாதம் ஏதாவது ஒரு புது விஷயத்தை செய்கிறீங்க, இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பினா அதுக்குமே ஒரு எளிய வழிமுறை இருக்குது. அது என்ன அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். ஜாதக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்களை பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். நன்மை நல்ல ஒரு உயர்வு இது கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். ஆளுமை பண்புக்கு எல்லாமே பெயர் பெற்றது இந்த சிம்மராசி. அப்படி சூரியன் ஆளக்கூடிய ஒரு ராசியிலையுமே இந்த சிம்மம் இருக்குது. அதே நேரம் பாருங்கள், இந்த 2026ஆம் ஆண்டு சூரியன் ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு ஆண்டாகவும் இருக்குது. அந்த வகையில் இந்த ஆண்டானது சூரியன் அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்த எல்லா வகையிலுமே நல்ல பலன்களை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக தான், சிறப்பான கிரக அமைப்பு தான் உருவாகுது. தொழில் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் சாதகமான நிலை இருந்தாலுமே முன்னேற்றத்துக்கு உதவக்கூடிய பல வழிமுறைகள் இருக்குது. நம்பிக்கையோடு இருங்க, வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி நிலையை பெறலாம். மேலும் இந்த மாதத்தில் இன்னும் எந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் நன்மைகளை பெறலாம், எந்த விஷயத்தை தவிர்த்தால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் நன்மைகளை பெறலாம், இது பற்றின தகவலை இன்னுமே தெளிவாக நாம் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசி பிறவியிலேயே பாருங்கள் தலைமை பண்பு கொண்டவங்க அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். உங்களோட ஆளுமை பண்பால் உயர் பதவிகளை அடையக்கூடிய ஒரு சிறப்பான ராசி இந்த சிம்மம். தெளிவான திட்டம், முற்போக்கு சிந்தனை, சவாலாக கூட சந்திக்கும் திறமை, நல்ல ஒரு மன வலிமை உங்ககிட்ட இருக்கும். உறுதிப்பாடு, நிலையான வெற்றிக்கான திட்டம், இது எல்லாமே கை தேர்ந்தவங்களாக இருக்கக்கூடியவங்க சிம்மராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பு உங்கள் காதல் வாழ்க்கையை குறித்து பேசும் பொழுது இந்த வருடம் கலவையான பலன்கள் உருவாகுது. அதே போல் உங்கள் காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணம் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகுது. மகிழ்ச்சியான மன வாழ்க்கை தொடங்கும். அதே போல் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நன்மையாக இருக்கும். எடுத்துமோ கௌத்தமோன்னு பேசி சின்ன சின்ன பிரச்சனையை கூட பெருசு பண்ணிடாதீங்க. பொறுமை, நிதானம் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசும் பொழுதும் நிதானமாக பேசி நீங்கள் சொல்ல வர கருத்துக்களை தெளிவாக சொல்லி புரிய வச்சா நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே பெறலாம். பிறந்திருக்கும் இந்த மாதம் உங்களோட ராசி அதிபதி சூரியன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த உங்கள் அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது பாருங்களேன், நீங்கள் கண்டிப்பாக முன்னேற்ற பாதையை நோக்கி போக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுது. எந்த அளவுக்கு திறமையை கையாண்டா நீங்கள் நன்மையை பெற முடியும் அப்படின்னா, அதிகமாக கடுமையாக உழைக்கணும். உழைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக நன்மை, மேன்மை, ஊதியம் இது எல்லாமே வரும். லட்சியமும் எண்ணங்களும் நிறைவேறும். மனம் விரும்பக்கூடிய எல்லா விஷயத்தையுமே சிறப்பாக செஞ்சு சாதனை புரியக்கூடிய அமைப்பு இந்த மாதம் வந்திருக்கு. உங்கள் தன்னம்பிக்கை தைரியம் கூட உயருங்க. சின்ன சின்ன பிரச்சனையுமே அவ்வப்போது வரும். அந்த பிரச்சனையுமே கண்டு பயப்படாமல் துணிச்சலாக எதிர்த்து நின்று போராடக்கூடிய திறமை உங்களுக்கு இப்போ அதிகரிக்குது. நீங்கள் எதிர்பார்த்த சில முக்கிய திருப்பங்கள் இப்போ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சேரும். உங்கள் புகழ், அந்தஸ்து, அதுக்கப்புறம் கௌரவம், இந்த பொன் பொருள், செல்வம், செல்வாக்கு இப்படின்னு எல்லா வித பாக்கிய பலன்களுமே நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உருவாகுது. இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்களையும் இன்னல்களையும் தாண்டி வந்திருப்பீங்க. என்னதான் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலுமே எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை அப்படின்னு புலம்புற ராசிகளில் இந்த சிம்ம ராசியும் ஒன்று.
அப்படி இவ்வளோ நாள் புலம்பி இருந்த காலம் இப்போ தீரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். பொறுமை நிதானம் இருந்தால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெறலாம். பெரும்பாலும் நண்பர்கள்கிட்டயோ தெரிஞ்சவங்ககிட்டயோ ஏன் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டயோ பேசும் பொழுது கூட நீங்கள் கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானமாக கவனமாக இருக்கணும். கோபத்தை தவிர்க்குங்க, அது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமாக பேசி அனுசரணையாக நடந்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுமே உங்களுக்கு ஒத்துழைப்பை கண்டிப்பாக தருவாங்க. அவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு ஒரு படிக்கட்டாக இருக்கும். அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து நடந்துக்கிறதும் நல்லது. தேவைப்படாமல் கோபப்படாதீங்க, கோபத்தை குறைச்சிக்கோங்க. நீங்கள் எதிர்பார்த்த சில முக்கிய திருப்பங்கள் இந்த மாதம் வரும். எல்லா விதத்துலேயுமே வாக்கிய பலன் வந்து சேருது அப்படின்னு கூட சொல்லலாம். சிலருக்கு உங்கள் மன மாற்றம் கொஞ்சம் வரும். ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். ஏன் நம்ம இந்த தொழிலையே செய்யணும், வேறு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். பெரும்பாலும் உங்களுக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை செய்யுங்க. அதுவும் ஜாதக அமைப்பில் உங்களுக்கு கிரக சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு புது விஷயத்தில் மேற்கொள்ளுங்க. அதிக அளவில் முதலீடு போடுறவங்கெல்லாம் உங்கள் ஜாதக அமைப்பில் கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஏன்னா ஒரு மாதமும் ஒவ்வொரு நாளுமே கிரகநிலை மாற்றம் ஆகிட்டே தாங்க இருக்கும். ஆனால் ஜாதகம் அப்படிங்கிறது ஒருத்தருக்குமே வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். ராசி நட்சத்திரம் ஒன்றா இருந்தால் கூட ஜாதக அமைப்பு பாருங்கள், அதோட பாதங்கள் பொறுத்து மாறும். அதனால் ஜாதக அமைப்பில் எப்படி கிரகம் இருக்குது, புதுசாக ஒரு விஷயம் செய்யலாமா, தொழில் வியாபாரம் முன்னேற்றத்திற்கு என்ன செய்யணும் அப்படின்னு உங்கள் ஜாதக அமைப்பால் பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக நன்மை பிறக்கும். இந்த வருடம் சிறப்பான ஒரு பொன்னான ஆண்டாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்களை கூட நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் குறையலாங்க. நீங்கள் தொழில் வியாபாரம் நல்லா நடக்கும், இல்லை அதில் விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் பிஸியாகவே இருப்பீங்க. நாட்டம் குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த மாதம் நீங்கள் பௌர்ணமி தினத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடை மறக்காமல் செய்யணும். நன்மை, நல்ல ஒரு யோகம், இது எல்லா வகையிலும் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக மாறும். எதிரிகளோட தொல்லை பாருங்கள் குறையும். தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமை தொல்லை அப்படின்னு அவதிப்பட்ட உங்களுக்கு இந்த போட்டி பொறாமை எதிரி தொல்லை பயம் இது எல்லாமே தானாக உங்களை விட்டு தீரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டாகிருக்கு. இதனால் நீங்கள் முழு மூச்சாக தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்க. அதே போல் குடும்பத்தின் மீதும் ஒரு கண் பார்வை எப்பவுமே இருக்கணும். குடும்பத்துக்காக கோடி நன்மைகளை உண்டாக்குவீங்க நீங்கள். அதே போல் இதுக்கு முன்னாடி நிறைய சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும். அதனால சிலர்கிட்ட பேசாமல் இருந்திருப்பீங்க. ஏன் ஒரே வீட்டில் இருக்கிறவங்க கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு பேசாமல் ஆளுக்கு ஒரு தீவாக மொபைலோடு வாழ்ந்து வந்த நிலை இருக்கும். அந்த நிலையில் இப்போ மாற்றம் வருது. குடும்பம் மகிழ்ச்சியாக மாறும் வகையிலான சம்பவம் நடக்கும். சுப நிகழ்ச்சி நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் எல்லோருக்கிட்டையும் விட்டு கொடுத்து இயல்பாக வாழ பாருங்கள். இந்த ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நன்மை ஏற்படுத்தும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈகோ குறையுங்க தானாகவே. நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் எதுக்கு பேசணும், நான் எதுக்கு சாரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தால் அந்த தப்பை உணர்ந்து ஈகோ குறைஞ்சி சாரி கேட்டு ஒன்று சேர்ந்துக்குவீங்க. இல்லை உங்கள் மேலே தேவையில்லாமல் தப்பு சொன்னவங்களுமே அது தவறு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு வந்தவங்களுக்குமே அதிலேருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உருவாகியிருக்கு. இதனால் ஈகோ குறையுது. உங்கள் சொல்வாக்கு இருக்கு இல்லையா, அந்த சொல்வாக்கால் உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு வருது. குடும்பத்தில் இருந்த பின்னடைவான நிலை மாறி குடும்பத்தில் சந்தோஷமான நிலை நீடிக்க போகுது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக நீங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தை மாற்றுவீங்க. அதே போல் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்ச தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது. பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய யோகம் தாத்தா பாட்டிக்கு வரும். குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் வரும். உங்கள் தலைமையில் வேறு மொழி பேசுகிறவங்க, வேறு மொழி மதத்தில் இருக்கிறவங்களோட நட்பு உங்களுக்கு பக்கபலமாகவும் ஏன் நல்ல ஒரு உதவியாகவும் அமையும். திருமணத்திற்கான சாத்தியக்கூறு இப்போ இருக்குது. ரொம்ப நாளாக வரன் பார்த்து நல்ல வரனே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வரன் கிடைக்கும் அமைப்பு இப்போ இந்த காலகட்டம் உருவாகியிருக்கு. அதனால் தொடர்ந்து நீங்கள் வரன்களை பார்க்கலாம். சிலருக்கெல்லாம் காதல் திருமணத்தால் கொஞ்சம் பெற்றவங்கக்கிட்ட சண்டை சச்சரவுகள் இந்த அவமானப்பட வேண்டிய வாய்ப்பும் உருவாகுதுங்க. ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருக்கிறவங்களுக்கு அஷ்டம சனியால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்வாங்க. உடல் உபாதைகள் நீங்கும். உங்கள் ஆரோக்கியம் இப்போ நல்ல ஒரு மேம்பாட்டுக்குள்ளே வரும். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனித்து படித்தா நல்ல ஒரு மதிப்பெண்ணையும் ஒரு சிறப்பான மதிப்பெண்ணையும் நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். தொலைந்து போன திருடு போன கை மறதியாக வச்ச பொருளையுமே இப்போ நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிடுவீங்க. பாருங்கள், தானாக உங்கள் கண்ணு முன்னாடி அது சிக்கும் பொருட்கள்.
நம்பிக்கையான விசுவாசமான வேலையால் உங்களுக்கு கிடைப்பாங்க. இதுக்கு முன்னாடி தூக்கமே இல்லாமல் தவிச்சு வந்த உங்களுக்கு இப்போ படுத்த உடனே பாருங்கள் நல்ல ஒரு தூக்கம் வரும். சிலருக்கு முன்னோர்களின் பரம்பரை வியாதியான இந்த கை கால் வலி, ப்ரெஷர், சுகர் இந்த மாதிரியான பிரச்சனை வரலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த ஒரு காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக சிறப்பான உயர்வை பெறலாங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் சிம்மராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில்லை பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்.